நான் சிவஞானம் தினேஷ். நான் வெதிலகணி கடத்தல் விடுதலை சங்கத்தில் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இது நன்னீர் திட்டத்தில் வந்து 2 போட் இன்ஜின் கொடுத்துருக்கிறேன். அந்த போட் இன்ஜினை வந்து ஏன்னா அந்த வசதியானவங்களுக்கு போட் இன்ஜினாக கொடுத்துருக்கிறேன். அது வந்து திருப்பி திருப்பி கொடுப்பறவங்க கொடுத்தாக்களை தான் அந்த போட் இன்ஜினை வந்து கொடுத்துருக்கிறேன். என்ன பிரச்சனை, நான் பாருங்க அருமையாக கஷ்டம். எனக்கு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் கடத்தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன கேட்டு கேட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து தெப்பங்கூட என்னிட இல்லாமல் வேறு ஒரு தொழிலில் தான் நானும் இப்போ இது வரைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னால், இந்த குலுக்கிறத வந்து ஒரு கஷ்டப்பட்டவனை போட்டு குலுக்கி இருக்கலாம். வேலை வந்து ஒரு 10 லட்சம் ரூபான்னு ஒரு ரீதியாக போட்டு குலுக்கி வேலை வந்து வசதியானவருக்கும், மற்றது வந்து ஒரு தொழில் செய்ய தெரியாத அவையாருக்கு தான் போட்டு குலுக்கி இருக்கணும். இவியால் திருப்பி மாற்றி குடிக்கணும், செய்யணும் மண்டையெல்லாம் இவியலை எங்களை சொல்லினோம். ஆனால் இவியல் வந்து ஒழுங்கான தீர்வானம் செய்ய இல்லை எங்களை சங்கம். சமாச தலைவராக இருந்தாலும் ஆராக இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்காக தீர்வை செய்தாங்க எங்களுக்கு. அதற்கு எல்லாருக்கும் கூடுதலாக இதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் என்ன தங்களுக்கு தங்களுக்கு ஆதகமாக இதை வந்து திசை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். தற்போது வந்து மகேந்திரம் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அவருக்கு முதலே பாசிக் போட்டு கொடுத்துருக்கு. அதோட சுனாமிக்கு முன்னே வீட்டுக்கு இதோட போட்டுலாம் கொடுத்துருக்கு. 2 போட்டு வேற கொடுத்துருக்கு. மற்றது இன்னொரு விதவைக்காக விழுந்திருக்குது. நாங்களும் இந்த வரைக்கும் தொழில் செய்கிறோம் பார்த்து குழுக்கையில் பொதுச்சபையோட எடுத்தது முடிவான்னு சொல்லியாக்க அங்கே கஷ்டப்பட்ட ஆக்களை சேர்த்து குழுக்கையில் இதெல்லாம் எல்லாரும் சேர்த்து தானே கொடுத்தவனையும் சேர்த்து தானே குழுக்குறீங்க. ஒன்றும் இல்லாதவனுக்கு குழுக்கை இல்லை தான். நான் வந்து விதிலகணி கடத்தல் சங்கத்தில் பொருளாளராக இருக்கிறேன். நான் வந்து இருந்த காலத்தில் வந்து இவியல் வந்து செயலாளரும் தலைவரும் தான் தனிப்பட்ட ரீதியாக செய்யணும். பொருளாளரை வந்து இப்போ போட்டு வந்து 1 மாதத்துக்கு முன்னே 2 மாதத்துக்கு முன்னே வந்தது போட்டு கொண்டு வந்து பொருளாளர் விட்ட பறிக்கிறது கேட்க அது வந்து அது நிர்வாகத்தில் உள்ள விட்டு தான் பறிக்கிறது கூட பறிச்சவினாம். ஆனால் இது சாமான் வந்து நான் எல்லாரையும் கேட்ட போது பொருளாளர் விட்டு தான் பறிக்கணும். இவ்வளோ காலமும் வந்து பொருளாளர்கிட்ட பறிக்காமல் பறிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜின் வந்த பிறகு சமாஜ தலைவர் சொன்னவர் என்ன பொருளாதார பறிப்போம் இந்த இன்ஜின் சொல்லி சமாஜத்தில் அதுக்கு பிறகு எங்களை கோலும் பண்ணுறதில்லை. மற்றது என்ன பிரச்சனை, செயலாளருக்கும் தலைவருக்கும் தான் இந்த நான் கோல் எடுத்து சொல்கிறது. இப்போ இன்ஜின் வந்த பிறகும் இன்ஜினை வந்து தனிப்பட்ட ரீதியாக தலைவர் கொண்டு போய் திருப்பியும் அங்கே செயலாளர் வீட்டையே பறிச்சிருக்கிறேன் இந்த இன்ஜினை. ஆனால் எங்களை வந்து கூட்டத்துக்கோ என்னத்துக்கோ எங்களுக்கு சொல்கிறேன் இல்லை. இப்போ கூட்டம் மேலே வந்துட்டு கழுவி போட்டுக்கிட்டாக்கு ஏலத்தில் போட்டு விடப்படும் வந்துட்டு தான் கூட்டம் எழுதி போட்டிருக்கு. இப்போ இந்த மண்டபத்தில் போய் பாருங்க, அந்த நோட்டீஸை வந்து பாருங்க, ஏலத்தில் விடப்படும் வந்து இதுக்கு தலைவர் சாமி மட்டும் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டவனு கொடுக்கணும் எழுதி போட இல்லையே, இல்லாட்ட ஒரு போட்டு அப்படி ஒரு ரீதியான இதில் ஒழுங்கான சட்டம் ஒழுங்காக செய்ய இல்லை எங்களை சங்கம். நான் பொருளாளர், எனக்கு இது வரைக்கும் ஒன் டைம் எனக்கு தெரியப்படுத்துகிறே இல்லை சங்கம் வந்து பொருளாளர் எனக்கு வந்து ஒன்றுமே செய்கிறதும் இல்லை. இப்போ வந்து இதில் வந்து சொல்லிடுறோம் காசு 10 லட்சம் போட்டு கொடுத்தாச்சு. அந்த 10 லட்சம் காசை என்ன பிரித்து கொடுக்கட்டான்னு சொன்னால் நான் ஏற்கையில் அது நான் வந்து அதான் அந்த மீடியாவை நான் கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால் நான் அந்த பொருளாளர் வந்து நீங்கள் போகிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து தலைவரும் செயலாளரும் தான் தனிப்பட்ட ரீதியாக செய்யணும்.